அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. திருப்பூர்ல எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் ஒரு கள ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, குடும்பம்னு இருந்தால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதிமுகங்கிறது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது சகசம். அந்த பிரச்சனையெல்லாம் கலைந்து விட்டு நம்ம ஒற்றுமையோடு செயல்படணும். நமக்கு முதல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதே கருத்தை தான் ஒவ்வொரு இடத்துலையுமே கலாய்வு கூட்டங்கிற பேரில் நடத்துறாங்க இல்லையா? எல்லா கூட்டங்களுமே அவங்க இதைத்தான் பேசுறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, தங்கமணி, செல்லூராஜ், இதே எஸ்பி வேலுமணி அவர்கள் எல்லாருமே பேசினாங்க. குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையில தீர்த்து வைக்க போறது யாரு அப்படின்னு தெரியணும்ல. எல்லாரும் 10 குடும்பம்னா பிரச்சனை தான் இருக்கு. நார்மலாவே ஒரு குடும்பம்னு இருந்தா அண்ணன் தம்பிகள் கதகச்சியில் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பம் எதுவுமே கிடையாது. அந்த குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தணும் இல்லையா? அந்த ஒற்றுமைப்படுத்தினாதானே நடனம். அப்படி ஒற்றுமைப்படுத்தாம இது மைக்ல மட்டும் பேசிட்டே போனா யாருக்கு என்ன லாபம்? அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையோடு செயல்படணும். நமக்கு எதிரி திமுக தான் அப்படின்னா திமுக எதிரி தான். திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல் தான் அதிமுக. அதுல நம்ம எதையும் குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த ஒற்றுமைப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிகளை தேடுறாங்க அப்படின்னா அதுக்கான வழிகளை யாருமே கையாளல. மேடையில பேசுறாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு இடங்களுமே இப்படி பேசும்போது பிரச்சனைகள் தான் எழுது. சண்டை சச்சரவுல தான் எழுத தவிர முட்டல் மோதல்கள் நடக்குது. சேரத்தை கொண்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் உள்ள அந்த மீட்டிங்குள்ள போறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. இதெல்லாம் தான் நடக்குது. வேற எதுவுமே நடக்கல. இந்த குடும்ப பிரச்சனைகள்ல ஒற்றுமை கலையணும் அப்படின்னா ஒற்றுமை கலைகிறதுக்குன்னா அதிமுகவுடைய தலைமை யாரு அப்படிங்கிறது ஒரு முடிவு இருக்கு இல்லையா? எல்லாருமே அதிமுகவில் தலைமை பொறுப்பு வரணும் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறதுல எந்த தப்பு கிடையாது. இப்போ டிடிவி தினகரன் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுவார். சசிகலா அம்மையார் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. இங்கிருந்து ஐயா OPS அவர்கள் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறதுல யாருமே அது தப்பு கிடையாது. ஆனால் அதிமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லையா? இவர் இருந்தா இந்த கட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் விரும்புவாங்க இல்லையா? அப்படி தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தா தானே அதிமுக வலிமையா இருக்கும். இப்போ 2026 சட்டசபை தேர்தல் வருது. இந்த சட்டசபை தேர்தல் நம்ம வெற்றி பெறணும், நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணம் இல்லைங்கிறதானே தெரியுது. இப்போ 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியுமே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு? அந்த இணைப்பை பத்தி பேசுறாருந்தா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமி உங்களை சந்திச்சு பேச வர்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இணைப்பை பத்தி பேசுறதா இருந்தா நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு சர்வாதிகாரத்தோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்பி எந்த தொண்டர்கள் உள்ள வருவாங்க? குடும்பம்னு இருந்தா பிரச்சனை தான். அதை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. அந்த குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்றது யாருன்னு சொல்லி பார்த்து அவங்கள களை எடுக்கணும்ல. இப்ப இந்த குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணது யாரு? அதிமுக இரட்டை தலைமையில் நல்லா தான் இருந்துச்சு. அது ஒற்றை தலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டது யாரு? அப்படின்னா கையில காசு பணம் இருந்தா நம்ம ஒற்றை தலைமைக்கு வந்துடலாம்னு சொல்லி தானே எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்காரு. அப்படி எடப்பாடி பழனிசாமி நினைக்கும் போது என்ன ஆகுது? கட்சியை தன்மையப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆர் தொண்டர்கள் கொடுத்த உரிமையை அந்த விதியை ஒரு தொண்டர் தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கலாம், தலைமை பொறுப்புக்கும் வரலாம் அப்படிங்கிற விதியை மாத்திட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சாதகமான விதியெல்லாம் மாத்திக்கிட்டார் இல்லையா? அந்த விதியை ஏன் மாத்தினீங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர்கள் நெருக்கமானவர்கள், தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி இப்படி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வார்த்தையாவது கேட்டுக்கலாம்ல. ஏன் இப்போ மூத்த முன்னோடிங்கிறாங்க பொண்ணைய, அவர் கேட்டுக்கலாம்ல. அவர் சொல்றாரு OPS பார்த்து கடல்ல மூழ்க கப்பல் அப்படிங்கிறாரு. கடல்ல மூழ்கல கப்பல் தானே, அவருக்குண்டியா நீங்க பயப்படணும். அதுல ஒரு இது இருக்குல்ல, கடல்ல மூழ்கிட்டாரு, அவர் துடுப்பில்லாத படகு, சும்மா போயிட்டே இருக்காரு, எங்க போனாலும் அது கவுந்துரும் அப்படிலாம் நக்கல் பேசுறவங்க அவருக்குண்டு ஏன் பயப்படணும்? அப்போ ஒற்றுமையா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா OPS வெளியில வச்சுட்டு நான் ஒற்றுமையா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒற்றுமைக்கான ஒரு வழியாது இல்ல. அதிமுக அம்மா சட்டசபையில என்ன சொன்னாங்க? எனக்கு பின்னாலும் இன்னும் பல 100 ஆண்டுகள் அதிமுகங்கிற பேர் இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும்னு சொன்னாங்க.
இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை மக்களுக்காக இயங்க வைக்கிற மாதிரியா இருக்குது. இங்க மக்களுக்காக இயங்கும் அப்படின்னா ஒண்ணு ஆட்சி பொறுப்புல இருக்கணும். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பொறுப்புல இருந்த ஒரு அதிமுகவை இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி தயவால தான் நம்ம வந்து அதிமுக வந்து ஆட்சி கட்டில் அமரணும் அப்படிங்கிற எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சுக்காருன்னா இப்ப அதிமுகவுடைய வளர்ச்சியை பார்த்துங்களேன். அப்போ ஒத்த கருத்தோட ஒரு நல்ல தலைமை வந்து வேணும் அப்படிங்கிறதுல தொண்டர்கள் வந்து விரும்புறாங்க. இந்த தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறா எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. இது வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கட்டும், தங்கமணி அவர்களாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா வெளியில இருக்கிற ஓபிஎஸ், சசிகலா இவர்கள்லாம் வந்து இணைக்கிறதுக்கான வழிகளை தானே பார்க்கணும். அவர்களை வெளியில வச்சுட்டு நம்ம எல்லாம் ஒன்றுபடும் சொல்லிட்டு மீட்டிங்ல பேசிட்டு இருந்தா அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வேற்றுமை கலந்து ஒற்றுமையோட வாங்கணும்னு நீங்க சொல்றீங்க, வேற்றுமை கலந்து ஒற்றுமையோட வந்தா மட்டும் மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போடுறது மக்கள் தானே. இப்போ 1.5 கோடி தொண்டர்கள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி 2.5 கோடி தொண்டர்கள்னு சொன்னாங்க. ஆனால் ஓட்டு போட்டதே பாராளுமன்ற தேர்தலில் வெறும் 80 to 82 லட்சம் பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற தொண்டர்களே ஓட்டு போடாத ஒரு சூழ்நிலை தானே உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் மனசுல வச்சு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் பேசினா நல்லா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதை அப்படியே வந்து இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு முட்டல் மோதல்லாம் வந்து உருவாயிருக்கு. அதிமுகங்கிற ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தலைமையில இருக்கிறவங்க வந்து கரெக்டா இருக்கணும்ல. இங்க தலைமையே சரியில்லை அப்படிங்கிறப்ப பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க முடியும்? அப்ப தொண்டர்கள் ஏத்துக்கக்கூடிய ஒரு தலைமை இங்க இருக்கு அப்படின்னா, அதிமுகவை பொறுத்தளவுல ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கக்கூடிய தலைமையா இருக்கிறாங்க. ஏன் அதை வந்து தொண்டர்கள் விரும்புறாங்க அப்படின்னா, தொடர்ந்து வந்து அம்மாவுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் போதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தான் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்து போனாங்க. வந்த உடனே வந்து திருப்பி வந்து கொடுத்தார். ஒரு நம்பிக்கைக்குரியவா இருந்தாரு, விசுவாசத்துக்குரியவா இருந்தாரு. அன்னைக்கே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஓபிஎஸ் தான் அரசியல் வாரிசு அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை தொண்டர்கள் இன்று வரைக்கும் ஏத்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி குறுக்கு வழியில வந்தாரு, முதலமைச்சர் ஆனாரு, கட்சியை வந்து பிளவுபடுத்தி தான் பொதுச் செயலாளராக வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவரு செயல்பட்டாரு. இன்னைக்கு கட்சி என்னாச்சு? பல்வேறு பிரிவுல பிரிஞ்சு கிடக்குதான். தொண்டர்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அவருடைய அரசியலை தள்ளி வச்சுட்டோ, ஐயா ஓபிஎஸ் அவர்களை தள்ளி வச்சுட்டோ நம்ம அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களையும் பேசுறதே முட்டாள்தனமா தான் இருக்கு. இந்த அதிமுகங்கிற குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு உள்ள வரணும். அது வருவதற்கான வாய்ப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் உருவாக்கணும். அப்படி உருவாக்குனாதான் அதிமுக 2027 ஆட்சி அமைக்க முடியும். இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு செய்து கொடுத்த வாக்குறுதி மாதிரி பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருப்பாரு. திமுக ஆட்சியில் தான் வரும். நன்றி, வணக்கம்.